டிஜிஎஸ் தினகரனை போல ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், அப்பனா உன் வாலிப பிள்ளையை நீ இழக்க வேண்டியது வரும், உன்னுடைய இருதயத்தில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும், உனக்கு பெரிய அவமானம் எல்லாம் ஓகேவான்னாராம். ஓடியே போயிட்டாராம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிருச்சா? டிஜிஎஸ் தினகரனை மாதிரி ஊழியம் செய்யணும் என்னென்ன செய்யணும்? ஏஞ்சல் என்கிற அந்த வாலிப பிள்ளைய அவர் இழந்தார். அவருடைய இருதயத்தில் ஆபரேஷன் செய்யப்பட்டது. எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ குறைவுகளை இதெல்லாம் ஏத்துக்கிறியாப்பா? ஏத்துக்கிட்டன்னா நீ டிஜிஎஸ் தினகரனை போல என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். அப்போ இழக்கும் பொழுதுதான் ஒரு மேன்மை கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஏன் சோர்ந்து போகிறார்கள், ஏன் அவர்கள் ஆண்டவரை தேடி வந்து தளர்ந்து போகிறார்கள்னா, அவங்க இயேசுவை எதிர்பார்த்து வரவில்லை, அவர்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வருகிறார்கள். தேவனிடத்திற்கு போனா, சர்ச்சுக்கு போனா என் குடும்ப பிரச்சனை மாறும் நினைச்சு வர்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றி உண்மையாய் வரும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ஏஞ்சல் இங்க கூப்பிடுவோம். ஏஞ்சல் இங்க வாயே, ஒன்று கேள்வி கேட்கணும். ஏஞ்சல்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அப்போ ஏஞ்சல் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். சரியா? சரி, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா 5 லட்சம் வேணுமா? இது நான் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரவே இல்லை, நான் உண்மையிலே சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தா கூட்டிட்டு வந்தேன். ஐஸ்கிரீம் வேணுமா 5 லட்சம் வேணுமா? சரி, போயிட்டு வா. இப்போ ஏஞ்சல்கிட்ட நான் கேட்டேன், 5 லட்சம் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா கேட்டேன். ஏஞ்சல் என்ன சொன்னாப்புல? தன்ராஜ் பிரதர், 5 லட்சம் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா? 5 லட்சம் கேட்கிறாரு. இப்ப விளங்குதா? ஐஸ்கிரீமா 5 லட்சமான்னு கேட்டா, ஏஞ்சலுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு கேட்கிறா. அவர் சொல்றாரு எனக்கு 5 லட்சம் வேணுங்கிறாரு. இவருக்கு தெரியுது ஐஸ்கிரீம் திங்கும் போது மட்டும்தான் இனிப்பா இருக்கும், தின்னு முடிச்ச உடனே வெறும் டப்பா வச்சு நான் என்ன செய்யறது? அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் கொஞ்ச நேரம் நான் சாப்பிடாம வச்சுட்டா அது கரைஞ்சி வேஸ்டா போயிடும். ஆனா 5 லட்சங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? என் வாழ்க்கையவே மாத்திரும். இதை கொண்டு நான் மேன்மை அடைஞ்சிருவேன், இதை கொண்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். இந்த 5 லட்சத்தை வச்சு நான் பெரிய மனுஷன் அந்த பூமியில வாழ்ந்துருவேன். இந்த 5 லட்சத்தை நான் 10 லட்சமா பெருக்கிடுவேன். அதனால எனக்கு 5 லட்சம் தான் வேணும். ஐஸ்கிரீமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கும் நிறைய பேரு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்கப்பா, நான் நல்லா ஆசீர்வதிக்கப்படணுமாப்பா, நான் மேன்மை அடையணும்ப்பா, என் கடன் பிரச்சனை மாறணும்ப்பான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஐஸ்கிரீம்பா, ஆனா உனக்கு நான் நித்திய ஜீவனை தரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் 5 லட்சம் ரூபாய். இந்த உலகத்துல வாழ்ற நாட்களை நம்ம கேட்கறது எல்லாமே என்னது? ஐஸ்கிரீம். இந்த உலகத்துல நமக்கு எதெல்லாம் ஆசையா தெரியுதோ அந்த ஆசைகளை நம்முடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில உண்மை. ஏன்னா நீங்க கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை கிறிஸ்மஸுக்கு போட்டுட்டு வரும்போது நம்ம தான் ராணி மாதிரி வருவோம். ஆனா மறுபடியும் மே மாசம் வரும்போது அந்த ட்ரெஸ் அடுப்பாங்கடையில கிடக்கும். ஆனா அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்க, இன்னும் 10 நாள் கிறிஸ்மஸுக்கு இருக்கும். 10 நாளும் திறந்து பார்ப்போம், கரெக்டா இருக்கா, எவனும் திருடிட்டு போயிட்டானா, ஸ்டோன் விழுந்துருச்சா, இந்த கலர் கரெக்டா இருக்கா, வச்சு பார்த்து கிறிஸ்மஸ் வரும்போது மற்ற நாள் குளிக்கிறோமோ இல்லையோ, அன்னைக்கு ஜம்முன்னு குளிச்சு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு எவ்வளோ பில்டப் காட்டுவோம். ஆனா ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு தூக்கி எறியப்பட்ட என்னை அப்படிங்கிற நம்ம பாட்டு பாடுற மாதிரி அந்த ட்ரெஸ் எங்கேயோ கிடக்கும். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இப்படித்தான். ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார், அநித்தியமான பாவ சந்தோஷம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை, உங்களை ஏமாற்றக்கூடியது. இந்த சந்தோஷத்துக்காக ஆண்டவரை நேசிக்காம இந்த பொருளை நேசிச்சு இதுக்காக நம்ம சபைக்கு வர ஆரம்பிக்கிறோம், இதுக்காக நம்ம தேவைகளுக்காக தேவனை தேட ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நித்திய ஜீவனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து முடிக்க போற நாட்கள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நம்ம இன்னும் ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ போறது கிடையாது. எனக்கு 35 வயசு ஆயிருச்சு, இன்னும் ஒரு 20 வருஷமா 25 வருஷமா தான் அந்த பூமியில வாழ போறேன். என்னுடைய வாழ்க்கை முடியும் போது எனக்கு எது ரொம்ப முக்கியமா தெரியும் தெரியுமா? நித்திய ஜீவன்.
மரணத்திற்கு அப்புறமா ஒரு வாழ்க்கையில நான் போய் நிற்பேன். அப்ப ஆண்டவர் இங்க நிப்பாரு, பிசாசு இங்க நிற்கும். நான் இந்த வாழ்க்கையில உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடாம, ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை தேடி இருந்தா, அன்னைக்கு ஆண்டவர் சொல்வாரு, 1000 வருஷம் என்னோட கூட நீ என்ன செய்யலாம், அரசாளலாம். இந்த உலகத்தில் ஐஸ்கிரீமுக்காக அலைஞ்சவன்லாம் கதறுவான். ஆண்டவரே, ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக அங்கே போயிட்டேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக அங்கே போயிட்டேன், ஏதோ ஒரு காரியத்தை பின்னாடி பார்த்து போயிட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ இந்த வாழ்க்கை கிடைக்குமா? கோடி கோடியாக கொடுத்தாலும், லட்சமாக கொடுத்தாலும் கிடைக்காது. எது கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எது அவசியம் தெரியுமா? நித்திய ஜீவன். அப்படிப்பட்ட அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலகத்துல ஆண்டவருக்காக இழந்தாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன விலை தெரியுமா? இந்த உலகத்துல நீங்களும் நானும் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், இதுதான் அதற்குரிய விலை. இந்த பாடுகள் மத்தியிலும், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும், ஆண்டவரை எனக்கு நீர் போதும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க, இதுதான் அந்த நித்திய ஜீவனை வாங்கக்கூடிய பணம். ஏன் ஆண்டவர் இழக்கிறவனை தெரிந்தெடுக்கிறார்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் ஆண்டவர் இழப்புகளின் மத்தியில் தேடுகிறவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி செலக்ட் பண்றாருங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். 2000 ரூபாய் சர்ச்சுக்கு வரவங்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு இந்த சிவகாசி ஃபுல்லா ஒட்டிட்டோம். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சர்ச்சே பத்தாது, இந்த இடமே பத்தாது, இந்த ரோடு வரைக்கும் ஜனங்கள் நிற்பாங்க. ஒரு மாசத்துக்கு 2000 கொடுத்து எல்லாரையும் வர வச்சாச்சு. அடுத்த மாதம் ஒரு நோட்டீஸ் ஒட்டுறோம், இனி சபைக்கு வரணும்னா நீங்கள் எங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். சொல்கிறது விளங்கிருச்சா? இன்னி சர்ச்சுக்கு வரணும்னா நாங்கள் 2000 ரூபா நீ தரமாட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு 2000 ரூபா தரணும்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சுட்டு நின்னோம்னா யார் இருப்போம்? நான் மட்டும்தான் இங்கே நிற்பேன், அண்ணன் சுந்தரராஜன் இருப்பேன், நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாரும் தான் இருப்பீங்க. இப்போதான் தெரியுது எவன் எதுக்காக ஆண்டவரை தேடி வந்தான்ங்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 2000 ரூபாய்க்கு வருகிறவன் எனக்கு வேண்டாம்பா, உண்மையா என்னை தேடுகிறவன், அவர் என்னை காப்பாற்றினாலும் அவர் என்னை காப்பாற்றாம போனாலும் அவருக்காக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இலக்க ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகளை அறிந்து உங்களை சந்தித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12:1. நல்லா கவனிங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன் தேசத்தை இழக்க வேண்டும், உன் இனத்தை இழக்க வேண்டும், உன் தகப்பனுடைய வீட்டை நீ என்ன செய்ய வேண்டும்? இழக்க வேண்டும். இவைகளை இழந்தால்தான் 2வது வசனத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உன் மேல பலிக்கும். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வாதத்திற்காக தான் அழைக்கிறார். ஆனா முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? தேசத்தை இழக்கணும், இனத்தை இழக்கணும், தகப்பன் வீட்டை இழக்கணும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், மீதி வசனத்தை சொல்லுங்க, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு வர வேண்டும். மார்க் 8:34. அதுவும் லூக்கா 9:23 சொல்லுகிறது, அனுதினமும் அந்த சிலுவை எடுத்து கொண்டு வர வேண்டும். டெய்லி பாடுகள் பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறேன். கவலையே படாதீங்க, நீங்க சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு பின்னாடி போறீங்க? கிறிஸ்துவுக்கு பின்னாடி போறீங்க. இந்த பாடுகளும் இந்த உபத்திரவங்களும் உங்களை அழிச்சிடாது, அது உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்தும். இந்த பாடுகளுக்குள்ள, இந்த உபத்திரவங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை அழிவுக்குள்ள கொண்டு போக மாட்டாரு. உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களுக்கு தைரியம் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக அந்த பலனை கொடுக்கிறாரு தெரியுமா? இந்த உபத்திரவங்களை நீங்கள் தாங்க வேண்டும், இந்த பாடுகளை நீங்கள் தாங்க வேண்டும், இந்த இழப்புகளின் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் சொன்னாரு, தன்னைத்தான் வெறுக்கிறவன் தான் சிலுவையை சுமக்க முடியும்னு. ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாமை பார்த்து சொல்ற, உன்னை நீ வெறுத்திருக்கியான்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரே. உன் குடும்பத்தை இழக்க முடியுமா? இழக்கிறேன். உன் தேசத்தை இழக்க முடியுமா? இழக்கிறேன். உன் இனத்தை இழக்க முடியுமா? இழக்கிறேன். அப்போ என் பின்னாடி வா. நல்ல வசனத்தை வாசிச்சிங்கன்னா
ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் புத்திரன் என்றும் நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எனக்காக இழக்கிறதுக்கு ஆயத்தமானபடியால். அப்புறம்தான் அடுத்த வசனத்துல வாசிப்போம், நான் உன்னை ஆசீர்வதித்து. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் இழப்புகளை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். இல்லை இழப்புக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்கள் பொறுமையோடு தேவனுக்காக காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இழப்புகளுக்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள், இந்த நஷ்டத்துக்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள், இந்த பாடுகளுக்காக நீங்கள் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாகத்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனா நம்முடைய விசுவாசிகள் இழக்கிறதுக்கு ஆயத்தமாய் இல்லை. அவங்க தன்னைத்தான் வெறுப்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. சுதனா, ஒரு 2 மணி நேரம் இந்த வெயிலுக்குள்ள நிக்கிறியா? நிக்க மாட்டேனே. ஏன்? நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு சோப்பு போட்டு கிரீம் போட்டு என் முகத்தை நான் வெள்ளையா கொண்டு வந்திருக்கிறேன். நான் போய் அந்த 2 மணி நேரம் அந்த வெயிலுக்குள்ள நின்றா என் மூஞ்சி எப்படி ஆயிரும்? கருப்பா உங்களை மாதிரி ஆயிரும்னே. அதனால நான் போக மாட்டேன். நல்லா கவனிங்க. இப்போ சுதனா தன்னைத்தான் வெறுத்திருந்தாள். நான் எப்படி இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, இந்த சரீரம் ஆண்டவருக்கு தான், இந்த அழகெல்லாம் யாருக்கு? ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு வெயில 2 மணி நேரம் என்ன 3 மணி நேரம் கூட நிக்கிறேன்னு இறங்கி வராங்க பாருங்க. அதுதான் இழக்கிறதுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் இழக்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு வாரம் வருவேன், எவ்வளவு வந்தாலும் சரி அதை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவருக்காக வருவேன். எனக்கு பெருசு எதுவுமே இல்லை. என் கோபம், என் எரிச்சல், என் பகை அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஆண்டவருக்காக நான் இலக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில உண்மையா சொல்லுங்க, இழக்கிறதுக்கு நீங்க ஆண்டவருக்கு ஆயத்தமா? ஏன்னா அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். சிலுவையில தொங்கும் பொழுது ஒரு ஈட்டியை கொண்டு போய் அவருடைய விழாவில் குத்துறாங்க. அங்க ரத்தமே வரல, தண்ணீர் தான் வந்துச்சு. ஏன்னா உங்களுக்காக அந்த ரத்தத்தை எல்லாம் சிலுவையில இழந்து விட்டார். அப்படி உங்களுக்காக இழந்தவருக்காக நீங்க ஏன் உங்க வாழ்க்கையில கொஞ்சத்தை கூட விட்டுட்டு ஆண்டவரை தேட முடியல? ஒரு தூக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஜெபிக்க முடியல. நமக்கு இருக்கிற வேலையை ஒதுக்கி வச்சுட்டு ஆலயத்திற்கு வர முடியல. நமக்கு இருக்கிற சொந்தக்காரங்களை இருங்க ஏசப்பாக்காக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளால வர முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, இழக்கிறவர்கள் தான் இயேசுவை பின்பற்ற முடியும். உண்மையா இயேசுவை பின்பற்றும் பொழுது இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கு தேசத்தை, இனத்தை, ஜாதியை விட்டுட்டு ஆபிரகாம் வந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு ஜாதி உருவாக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு இனம் உருவாக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு பின்னாடி ஒரு தேசமே உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அன்னைக்கு ஆபிரகாம் இழந்தாரு. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் அவ்வளோ செல்லமா இருந்தாரு. ஆனா அந்த குடும்பத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஒரு நாள் குழிக்குள்ளே கிடக்கிறாரு. ஆனால் யோசேப்புக்கு எப்பயும் தேவன் மேல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. யோசேப்புக்கும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு தொடர்பு உண்டு. ஆண்டவரே, எனக்கு நல்ல தரிசனங்களை கொடுத்தீங்களப்பா, ஆனா இப்ப நான் குழிக்குள்ள கிடக்கிறேன். யோசேப்புக்கு புரிஞ்சு போச்சு, நான் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் பிரச்சனைகள் வரும் பொழுது நான் என்ன நிலைமையில இருக்கிறேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பதட்டப்பட மாட்டாங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க ஸ்டெடியா நிற்பாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பதட்டப்பட்டு, சண்டை போட்டு, கோபப்பட்டு, எரிச்சல் பட்டு, பயத்துல, அவிசுவாசத்துல வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு முடியவில்லை. அவங்க புரிந்து கொள்ளணும், ஓ ஆண்டவர் என்னை இழப்புக்கு நேராக கொண்டு போறாரு, ஓ ஆண்டவர் என்னை வனாந்தரத்துக்கு நேராக கொண்டு போறாரு, ஓ ஆண்டவர் இந்த அவமானத்துக்குள்ள நான் போகணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு, சரி நான் இந்த அவமானத்துக்குள்ள போறேன், ஓ ஆண்டவர் என்னை இந்த வியாதிக்குள்ள இருக்கணும்னு வச்சிருக்கிறாரு போல இருக்கிறேன் ஆண்டவர் இந்த வியாதிக்குள்ள. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரராய் குழிக்குள்ளே தூக்கி போடப்பட்டார். எவ்வளவு உள்ள உடைஞ்சிருக்கும். வேற ஒருத்தன் தூக்கி போட்டிருந்தா கூட யோசேப்பு மனசை கொஞ்சம் தைரியப்படுத்தி இருப்பாரு. தன் சொந்த குடும்பமே தூக்கி போடுது. இது தேவனுடைய திட்டத்துல ஒண்ணு. அப்ப தேவ திட்டம் எப்படி இருக்கு? அப்ப
அப்ப இடுக்கமான வாசல் எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, தூக்கிட்டாங்க, பரவாயில்ல. போத்திபாருடைய வீட்டுக்கு போயாச்சு. போத்திபாருடைய வீட்டுல கொஞ்சம் உயர்வு கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு பாருங்க. அங்க செய்யாத குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில போய் யோசேப்பு கிடக்கிறார். அந்த திட்டமும் தேவனுடைய திட்டம். அது அவமானம். அவர் முதல்ல தன்னுடைய குடும்பத்தை இழந்தார். இரண்டாவதாக தன்னுடைய மான மரியாதையை இழந்தார். நிறைய பேர் எல்லாத்தையும் இழப்பாங்க, ஆனா மான மரியாதையை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? மான மரியாதை மட்டும் இழக்க மாட்டாங்க. ஆனா இயேசு சொன்னார்ல, தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்கிறதுனா எதை இழக்கிறது? மானத்தை, மரியாதையை இழக்கணும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த மரியாதையோட பெரிய மரியாதையை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. யோசேப்பு மான மரியாதையை இழந்து பொய் குற்றச்சாட்டப்பட்டு தவறா நடந்தான்னு சொல்லி ஒரு ரொம்ப கேவலமான குற்றச்சாட்டப்பட்டு கிடந்தாரு. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி யோசேப்பு ராஜாக்கு பக்கத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை யாராவது அவதூறா பேசிட்டா மனசு உடைஞ்சு போகாதீங்க. யாராவது உங்களை பார்த்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானமான காரியம் வந்திருக்குன்னா அதை நினைச்சு பெருசா நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய மகிமையை வச்சிருக்கிறாரு. ஆமென். ஒரிசா மாநிலத்துல அந்த ஒரு மிஷனரியே அவருடைய 2 பிள்ளைகளையும் ஒரே ராத்திரியில் அந்த ஜீப்புக்குள்ள வச்சு உயிரோட எரிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். அதுக்கு அர்த்தம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க இழப்புகளுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. நீங்க இருக்கிறீங்களா? உங்களால ஒரு சின்ன தலைவலியை தாங்க முடியல, உங்களால சின்ன அவமானத்தை தாங்க முடியல, உங்களால உங்க குடும்பத்துக்கு வந்திருக்கிற சின்ன பிரச்சனையை தாங்கி கொண்டு ஆண்டவரை நேசிக்க முடியலையே. அந்த அம்மா அவ்வளவும் இழந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொன்னது போல இந்த அம்மா ரெடியா நின்னாங்க. சகையு பெரிய பணக்காரன், எல்லா சொத்து சுகமும் இருந்துச்சு. ஆனா இயேசுவை பார்த்தோன்னே என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாத்தையும் நான் தூக்கி எல்லாருக்கும் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். இலக்க ஆயத்தமான அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவருக்கு பின்னாடி போகணும்னா எல்லாத்தையும் இழக்கணும் போல. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இழப்புகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இழப்புகள் நிரந்தரம் அல்ல. இந்த இழப்புகள் உங்களை தேவனோடு கிட்டி சேர பண்ணுகிற பாதைகள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போறாரு. அந்த நாட்களிலே நீங்க இந்த உலகத்துல எல்லா சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. அதுதான் நித்திய ஜீவன்.